அப்போ அற்புதமான ஒரு குரு பெயர்வு. சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய, மங்களகரமான செய்திகளை அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த குருவின் பெயர்ச்சி அமைகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, உங்க சுய ஜாதகப்படியும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் செல்லுமானால் உறுதியாக சுப நிகழ்வுகளை பெற்று தந்தே தீரும். புதுசா வேலை வாய்ப்புகளுக்கு யாராவது ஆள் எடுக்கிறீங்க, இப்போ உங்க நிறுவனம் வச்சிருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க, புதுசா வேலையாட்கள் தேடுறீங்க, நல்லா கிடைக்கல, இந்த 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 வருஷம் கிடைப்பாங்க. உங்க ஜாதகப்படி 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னா உறுதியாக உங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அது ஒரு அற்புதமான நிகழ்வு. கேட்கின்ற இடங்கள்ல பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில உதவிகளோ, பண வரவோ, நன்மைகளோ, ஆதரவோ கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இதை நான் வரதட்சணைன்னு சொல்லல. ஒரு விதத்துல அவங்க மூலயமா இருந்து கடன்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கடன் தீர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கலாம். அல்லது ஒரு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதா தொழில் அமைச்சு கொடுக்கலாம். அல்லது அவங்க மூலயமா ஏதாவது சொத்து பிரிஞ்சு அது உங்கள் மனைவிக்கு ஒரு பங்கு வந்து உங்களுக்கு லாபத்தை தரலாம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள், வரவுகள் இக்காலகட்டத்தில் உறுதியாக உண்டு. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இது ஒரு நல்ல காணொலியும் கூட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவ கிரகங்களில் குரு பகவானினுடைய பெயர்வை பற்றி தான் நம்ம பார்க்கிருக்கோம். ஏன்னா நவக்கோள்களும் பெயர்ச்சி ஆகின்றன. வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகி 12 ராசி நேயர்களுக்கும் அவர் எங்கு அமர்ந்தாலுமே நன்மைகளை செய்வார். 12 வீடுகளிலும் நன்மைகளை செய்கின்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான். சில தீமைகளையும் தருவார். ஜென்மகுரு, அட்டமகுரு, சில அமைப்புகள்ல வரும்போது தீமைகள் உண்டு. ஆனால் அந்த இடங்கள்லையும் அந்த வீட்டுக்கு ஏற்றார் மாதிரியான நன்மைகளை கொடுத்து தான் தீமையை செய்வார். அந்த விதத்துல குரு பார்க்க கோடி நன்மை. நவ கிரகங்கள்லயே அனைத்து விதமான சுபத்தன்மைகளையும் ஒரு கிரகம் தரும் அப்படின்னு சொன்னா அது குரு பகவான். ரொம்ப நல்லவருங்க. வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார். அந்த விதத்தில் தற்பொழுது ரிஷப ராசிதனில் அமர பெற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று இப்பொழுது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து பெயர்ந்து மிதுன ராசிக்குள்ளாக செல்லுகிறார். அப்போது மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன ராசியில் அமரப்பெறுகின்ற குருவால் ஏனைய 12 ராசிக்காரர்கள் அனைவரும் என்ன மாதிரியான பலாபலன்களை அடைய போகின்றீர்கள்? மிதுன குருவால் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றங்கள் அமையப்பெறும், எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஓராண்டுக்கு நம்ம பார்க்கிருக்கோம். சரிங்களா? அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபம், ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, நடைபெறுகின்ற குருவின் பெயர்வு ஒரு அற்புதமான பெயர்வுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஓராண்டு காலகட்டமாக ஜென்ம ராசியில் அமர்ந்து ஜென்ம குருவாய் இருந்து இதை செய்யலாமா இல்லை இதை செய்யலாமா குழப்பம். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்பாக ரொம்ப தடுமாற்றம். எந்த ஒரு செயலையும் ஆக்கப்பூர்வமாக எடுத்து செய்ய விட்டுருக்க மாட்டா. அப்படி ஒரு மனக்குழப்பமான நிலையிலேயே நிதானமாக நம்மளை வச்சுக்கிட்டு இருந்திருப்பார். அந்த ஜென்ம குரு இப்பொழுது விலகிறார். அற்புதமான இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்குள்ளாக பெயர்ச்சி பெறுகிறார். 2ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி 2லே அமர்ந்து நின்ற இடத்தால் சிறப்பை பெறுகிறார். அங்கிருந்து தனது 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டையும், தனது 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும், தனது 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் உங்களுக்கு பார்வை செய்கிறார். பார்வை சில வீடுகளில் அவயோகமாகவும் சில வீடுகளில் யோகமாகவும் உங்களுக்கு அமைகின்றது. இருந்தாலும் அமர்ந்த இடத்தின் ரீதியாக ஒரு நன்மைகளை கூடுதலாக செய்யக்கூடிய கடமைப்பட்ட ஒரு அமைப்பாக குரு பகவான் தற்பொழுது அமைகின்றார். ஆக அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பாக இந்த காலகட்டம்
வீட்டில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு கல்யாணம் முடியலாம், அல்லது நீங்கள் வயதானவங்களாக இருந்தால் அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை இந்த வருஷம் அடிக்கடி ஏற்படுத்தும். அப்போ அற்புதமான ஒரு குரு பெயர்வு, சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய மங்களகரமான செய்திகளை அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த குருவின் பெயர்ச்சி அமைகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, உங்க சுய ஜாதகப்படியும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் செல்லுமானால் உறுதியாக சுப நிகழ்வுகளை பெற்று தந்தே தீரும். குறிப்பா உங்களுக்கு, அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இரண்டுக்கும் சிறப்பான காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இரண்டுக்குமே சிறப்பான காலகட்டம். உங்கள் சுய ஜாதகப்படி 7ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி செல்லுமானால் திருமணமும், 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் குழந்தை பாக்கியமும் உறுதியாக கிட்டும். ஆக வாழ்வின் 2 முக்கிய ஆதாரங்களை பெற்று தருகின்ற குருபெயர்வாக இது அமைகிறது. அதனை அடுத்ததாக சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்கின்ற நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். உங்க சுய ஜாதகப்படியும் 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி இந்த வருஷம் போகுதுன்னா உறுதியா வேலை கிடைக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கின்ற காலகட்டம். அதேபோல் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு கடுமையான அழுத்தங்கள் இருந்திருக்கலாம். உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருந்திருக்கலாம், போட்டி பொறாமைகள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி வென்று காட்டுவீர்கள், அல்லது அந்த பிரச்சனை விலகிடும். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஃப்ரீ ஆயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோட அல்லது உங்களுடைய வேலை ஆட்களுடன் உங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் அடிக்கடி முட்டிக்கிட்டே இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் இந்த ஒரு 1 இயராக. அந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாம் உடன் வேலை செய்பவர்களோடு இருந்து விலகி அவர்களோடு நல்ல நட்புறவை பாராட்டுவீர்கள். அதனால் உங்கள் தொழில் முன்னேற்றம் பெறும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. புதுசாக வேலை வாய்ப்புகளுக்கு யாராவது ஆள் எடுக்கிறீங்க, இப்போ உங்கள் நிறுவனம் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, புதுசாக வேலையாட்கள் தேடுறீங்க, நல்லா கிடைக்கல, இந்த 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 வருஷம் கிடைப்பாங்க. உங்கள் ஜாதகப்படி 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக உங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அது ஒரு அற்புதமான நிகழ்வு. கேட்கின்ற இடங்களில் பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பேங்க் லோன்ஸுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு பேங்க் லோன்ஸ் கிடைக்கும். உங்கள் ஜாதகப்படி 6ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக வங்கி கடன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ள வரும். ஆமாம், கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ள வருகின்ற அற்புதமான காலகட்டம். ஜாதக ரீதியாகவும் 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வந்தே தீரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களுக்கு, உடல்நிலை தொந்தரவுகளோடு பயணித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த உடல்நல தொந்தரவுகளை அந்த அந்த அளவு குறைத்து தருகின்ற காலகட்டம். வீரியம் குறைஞ்சிடும் அந்த நோய் தொந்தரவுகளோடு இருந்தவங்களுக்கு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நோயின் வீரியம் குறையும். 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக குறையும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த நிகழ்வாக பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, ஒரு ஒரு அற்புதமான அமைப்பு. சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு யாராவது முயற்சி செய்கின்றீங்க, அல்லது வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் முயற்சிக்கலாம். வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பு மிகுந்த காலகட்டம். அதே போல் திருமணம் ஆகும்னு பார்த்தோம். சரிங்களா?
8-2 தொடர்பில் இப்போ குரு அமர்றார். கையில் 4 காசு வருமானத்தை கொடுப்பார். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மணி ஃப்ளோ, தொழிலையும் வருமான நிமித்தமான ஒரு ஏற்றம் காணுகின்ற காலகட்டம். ஆக மொத்தத்தில் பண நடமாட்டம் கையில் சிறப்பு மிகுந்து காணப்படும். ஜாதக ரீதியாகவும் 2 அல்லது 11 சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால், அந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த பட நடமாட்டம் சிறப்பு மிகுந்து காணப்படும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஏற்றம் நிறைந்ததாக அமைகின்றது என்பதை நீங்க உணர்ந்துக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்க கஷ்டப்படுறீங்க. ஆனா மாமியார் வீடு ஒரு சிலருக்கு பலமா இருக்கும். அந்த வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில உதவிகளோ, பண வரவோ, நன்மைகளோ, ஆதரவோ கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இதை நான் வரதட்சணைன்னு சொல்லல. ஒரு விதத்தில் அவங்க மூலயமா இருந்து கடனில் கஷ்டப்படுறவங்களுக்கு கடன் தீர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கலாம். அல்லது ஒரு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்னதாக தொழில் அமைச்சு கொடுக்கலாம். அல்லது அவங்க மூலயமா ஏதாவது சொத்து பிரிஞ்சு அது உங்கள் மனைவிக்கு ஒரு பங்கு வந்து உங்களுக்கு லாபத்தை தரலாம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு விதத்தில் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள், வரவுகள் இக்காலகட்டத்தில் உறுதியாக உண்டு. உங்கள் சுய ஜாதகப்படியும், உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டு அந்த 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக கிடைக்கும். அதிர்ஷ்ட படம், நம்ம உழைச்ச படம் கிடையாது. அந்த மாதிரி சிலருக்கு கிடைக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன வருமானங்களோ அல்லது நன்மைகளோ லாபங்களோ கிடைக்கும். அது எப்படி கிடைக்குன்னு தெரியாது. அதனால தான் சொன்னேன், திடீர்னு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிட்டே இருந்திருப்பீங்க வழக்கமாக. திடீர்னு இப்போ லாட்ரி சீட்டு விடலாம். அதுக்குன்னு போய் லாட்ரி சீட்டு வாங்குங்க நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு தன்மையில் சொல்கிறேன். நீங்கள் உழைக்காத பணம் ஒரு சிலருக்கு அடிக்கடி கிடைக்கும் இந்த அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் சார்ந்து நல்ல நகர்வு இருக்கும். தொழிலில் நல்ல ஏற்றம் காண்பீர்கள். தொழிலில் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அளவுக்கு தொழில் வளர்ச்சி, தொழில் விரிவாக்கம், தொழில் ரீதியான வருமானம்னு அனைத்திலும் சிறப்பு மிகுந்து காணப்படுகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். உங்கள் ஜாதக ரீதியாகவும் 10ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக தொழில் வளர்ச்சி அமைப்புகள் சிறப்பானதாக அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சகலத்திலும் ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. அதில் மாற்றத்துக்குன்னு எதுவும் இல்லை. சரிங்களா? அந்த விதத்திலே இது ஒரு சிறப்பு மிகுந்த காலம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பெரும்பான்மையான அமைப்புகளில் உங்களுக்கு நன்மையை தரும் விதமாகவே அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிடுங்க. வேற ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை. அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.